ஆமா. என்ன பண்ணிக்கிறீங்க? நம்ம பர்னிச்சிங்கரா யாரு? அந்த கங்கை அம்மனா. யாரு வர்ணிக்கிற? கங்கை அம்மனா. கங்கை அம்மனை ஏன்டா வர்ணிக்கிற? நானு ஒரு 6 மாசம் பம்பு வேலை நல்லா இருக்கு எனக்கு. சரி. கஷ்டப்படுவேன் ரொம்ப. சரி. அந்த இன்னொரு 6 மாசம். அதனால வந்து இப்போ நலநீர் தான் எனக்கு இருக்குது. ஒரு 10,000 நலங்குது. 10,000 இருக்குது. ஆமா. அப்ப வேலை கிடையாது. அப்ப விவசாயம் தான் பண்ணணும். அப்படியா? அதனால விவசாயம் பண்ணி போய்ச்சிக்கலாம். சரி. அப்படின்ட்டு ஒரு 5 ஏக்கரா மலாட்டு போட்டேன். 5 ஏக்கரா மலாட்டு போட்டேன். 5 ஏக்கரா வந்து நடு நல்லான்னு வச்சிட்டேன். நாத்தும் விட்டு வச்சிட்டேன். சரி. அப்ப வந்து நடு நல்லான்னு பார்த்தேன். பம்பகார வச்சு வண்டிச்சான். வண்டிச்ச உடனே நல்ல மழை பெஞ்சுட்டான். யார வர்ணிச்ச? அந்த கங்கை அம்மனா. கங்கை அம்மனா. உலகத்துல உயர்ந்ததா கங்கை அம்மனா. கங்கை அம்மனா. ஆமா. உலகத்திலே சிறந்தவ கங்கை தான் எங்களுக்கு சொல்லக்கூடாது. உலகத்திலே சிறந்தவ சக்தி தான். பூசிக்காரன் தானே வந்துக்கிறான். உலகத்திலே சிறந்தது சக்தி தான்டா. கங்கை அம்மன் தான். கங்கை அம்மன் எப்படி சொல்ற? யாரோ இப்ப நான் கங்கை அம்மனை வர்ணிச்சுனா இல்லையோ எத்தனை தெய்வம் வந்துச்சு பாரு. மழை வர பெஞ்சிச்சு. அதுவே போதும் எனக்கு. மழை பெய்யுது. ஆமா. சரி சொன்ன மழை வந்துச்சு. பயிர் வச்சுக்கிறானா? வந்த மழைய ஒரு 12 மணிக்கு வர வைக்க கூடாதா? ஏன் துட்டு வாங்கி வீட்டுக்கு போடலான்னு பாக்குறியா? மொத்த துட்டு வாங்கி அதுக்கு தான் தேடி வந்து ரோஜா கம்பெனி வரணும் அப்படின்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. பாதியிலே துட்டு வாங்கிட்டு போயிடுச்சுங்க. மூஞ்சி பத்தி அவனுக்கு. சரி நீ வர்ணிச்சே கங்கை அம்மன் மழை பொழிஞ்சா. சரி இப்ப வர்ணி. இப்ப மழை வரணும். தட்டு உள்ள இப்ப வர்ணி சொன்ன மழை வரும். வர்ணி சொன்ன மழை வந்ததுன்னா கங்கை தான் ஒழிந்து நாங்க ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிறியா? வரல நீ மாறி மகே மாறி இப்ப கங்கை பேய போறதில்ல. அடிக்கிற அடியில நீதான் பேய போற. உலகத்திலே சிறந்தது சக்தி தான். மலாட்டு போட்டேன். மலாட்டி புடுங்கணும் என்ன பண்ணும்? கீ குஞ்சு கையால புடிச்சு போடணும். மலாட்டி புடுங்கணும். அது புடுங்கிறதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி வேணும். சரி மலாட்டி புடிச்சா பெருசுதே எடுத்து காய வச்சிட்டேன். மூட்டை புடிச்சேன். வண்டியில ஏத்துற என்ன பண்ணுவேன்? குச்சி முதுல தூக்கின்னு ஏத்தி மேய் வண்டியில வைக்கணும். முதுல தூக்கி போய் வண்டியில ஏத்துறதுக்கு என்ன வேணும்? உடம்புல என்ன வேணும்? சக்தி வேணும். அப்ப உலகத்துல சேர்ந்தது யாரு? சக்தி. கங்கை எப்படி சொல்ற? இல்ல சக்தி தான்டா. சக்தி தான். நான் ஒத்துக்கிறேன். உலகத்துல உயர்ந்ததா சக்தி தான். சக்தி தான். நம்மளால வாங்க முடியல. நீ எங்க பம்பரிக்கு போனாலும் சரி. ஆமா. உலகத்துல உயர்ந்ததா அவனையும் கூட்டு போய் அவனுக்கு துட்டு 1300 ரூபாய் கொடுத்து. ஏய் உண்மை தரடா சொல்றா. பம்பரிக்கு போனா நானே. உன்னை எதுக்கு விட்டா நீ அடிச்சு கறப்பா அவன் கை தூக்கி கறப்பா. நான் தானே இந்த வருஷம் மட்டும் அப்படியே கூட்டு போல நான். சரி விடு. சக்தி தான் உயர்ந்தது. அப்படிதான் இருக்கு. குலப்பட வேண்டும். கைலாயம். கைலாயம். தலையை விரித்து தண்ணி போல
கைலாயம் கைலாயம் அந்த ஈஸ்வரன் எங்க நான் பாடுறேன் இதோ பாரு பட்டத்திராணி பார்க்கும் கச்சேரி போயிட்டு பாரு என்னடா ஆடமோ நான் வந்து குறிப்பிட்டு வா அதான் கூத்து வர உள்ள பாடு பாடு நான் விட்டுறான் கச்சேரிக்காரு அந்த மியூசிக் எல்லாம் வருது இல்ல அதை சேர்த்து பாடினா தானே என்னடா ஒரு ஆணவோ வந்திருப்பது பின்ன என்ன பண்ண ஆன தூரம் உட்காந்து வராங்க 8 வருது யாரடா நீ யாரடா நீ அறிவு கட்டவளே யாரடா நீ அவகாதரா அறிவு கெட்டவளே யாரடா வாரடா போறடா ஏன்டா வந்த எதுக்குடா வந்த யார் நீ உன் தாய் யாரு தகப்ப யாரு உன்னுடைய பேர் என்ன அது சொன்னாதான்டா தெரியும் அவங்க அப்பா பேரு எல்லப்பா சரி இவன் பேரு 7 லட்சம் சரி. இவன் பூர்வீகம் மலையனூர் பக்கத்துல கோட்டமண்டி கோட்டமண்டி. இவனுக்கு அக்கா இருக்குது சரி. அக்கா கல்யாணம் பண்ணி குத்தாச்சு அதுக்கு ஒரு பையன் பொண்ணுக்குது சரி. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரி. இப்ப இந்த வாரம் டெலிவரி டேட் குத்துக்கிறாங்க இந்த வாரம் போயிடுவான் வீட்டுக்கு சரி எதுக்காக நடக்குது இது அமிர்தமா அமிர்தம் ஏன்டா டேய் நீ கேள்வி என்ன கேக்குறாங்க நான் அவன ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஏய் என்னோட கைரோ பண்டாசுரன் டேய் பண்டாசுரன் இங்க வர வேண்டிய காரணம் ஏன் மனதில ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் உலகத்தில் உயர்ந்தவர் சக்தியா அல்லது கங்கையா? எங்கயா ஏங்க, சிரிக்கிறாள் எவ்வளவு அதிகமா சிரிக்கிறோம் அவ்வளவு அழிவு போகிறாள் டேய் ஆ. அரக்கருக்கு அறுபத்தி என்று சொல்வார்கள். அரக்கர்கள் எதுக்காக என்ன நாடி வருவார்கள் தெரியுமா வரம் பெற்று செல்வதற்காக வருவார்கள் அல்பமான அரக்கர்கள் அப்படி இருக்க போது
ஏதோ வரம் கேட்டு வந்திருக்கிறான். சாமி. அவன் மனதில் ஒரு சந்தேகம். சாமி நீங்களே கூறுங்கள். அவனுக்கு வர எதுவும் வேணாம் சாமி. ஏன்? எனக்கு ஒரு வரம் ஒண்ணு கூட. என்ன வரம்? சாமி இது என்ன வருஷம் நடக்குது? 2024 8ஆம் மாதம் 8ஆம் மாதம் 5ஆம் தேதி. 9ஆம் மாதம் 5ஆம் தேதி. சரி அதெல்லாம் விடு. ம். வர புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி எல்லாம் கணக்கு பாக்குறது. புரட்டாசி. அதான் புரட்டாசி கணக்கு பாக்குறது. காசு இல்ல. புரட்டாசி இல்லடா. புரட்டாசி. இன்னைக்குல இருந்து அடுத்த புரட்டாசி மாசம் வர வரைக்கும் வர வரைக்கும் எந்த வெள்ளவாசகாரனும் எந்த மன்னர் வாசகாரனும் என்ன ஜாட்டியால அடிக்க கூடாதுன்னு வரணும். வாங்க, வாங்க. சந்தோஷமா யாரும் எடுக்க மாட்டாங்க. எவன் என்ன அடிக்கிறானோ அப்பயே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். அந்த மாதிரி அது மாதிரி வரம். ஆமா. உனக்கு தேவை வரம். நான் அடி வாங்க முடியல சாமி. ஒருத்தன்னு இருமல் அடிக்கிற மாதிரி கட்டத்தை அடிக்கிற மாதிரி இருக்கு சாமி. சாமி அடுத்த புரசா வச்சு எங்க புரட்டாசி மாசம் வரைக்கும் எவனும் அடிக்க கூடாது. அடிக்கூடாது. இந்த புரட்டாசி மோனா சனிக்கிழமை இருக்கு. எந்த வெள்ள வேட்டுக்காரனும் அடுத்த புரட்டாசி மோனா சனிக்கிழமை வரைக்கும் உன்னை சத்தியமா அடிக்க மாட்டான். ஆனா இப்ப அடிப்பாங்க. இப்ப அடி விழும். நீ கேட்ட வரம் என்ன? புரட்டாசில அடுத்த புரட்டாசி வரைக்கும் அடி வாங்க கூடாது. அதான வரம் கேட்டேன். இந்த புரட்டாசில அடுத்த புரட்டாசி வரைக்கும் வாங்கிக்கிற 5 லட்சத்தை கட்டிட்டு சம்பளமே வாங்க மாட்டேன்னு அதுவும் சொல்லு. வாய் குத்து இந்த உலகத்தில் வந்தவன் சக்தியா அல்லது எங்கயா? புரட்டாசுரா மும்மூர்த்தியில் மூத்தவன் நான். உலகெல்லாம் பணியளிக்க பரபொருள் நான். நான் உரைக்கிறேன். இந்த உலகத்தில் இந்த கங்கையே உயர்ந்தவள். அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. இப்போது நடந்து கொண்டிருக்கும் நாடகம் சக்தி கங்கை சபதம் என்னும் பண்டாசூரன் கதை. இந்த நாடகத்திலே நாடகப்பட்டவன் கலக்கு முட்டி வைத்தான். அதிலே